السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவரை உலகை விட்டு மறைந்து விட்டதற்கு பிறகு அவர்களை குறிப்பாட்டி கவனிட்டு அவரை தொழுகை நடத்துவதற்காக பள்ளிக்கு நாம் சுமந்து செல்வோம். அப்படி மையத்தை சுமந்து செல்வது, அந்த மையத்தை செல்கின்ற போது அதை பின்தொடர்ந்து செல்வது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றாகும். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்று அந்த தொழுகையிலும் பங்கெடுத்தால் ஒரு மழையின் அளவுக்கு நன்மை கிடைக்கிறது. அதே நேரத்தில் தொழுகையை முடித்ததற்கு பிறகு அவரை நல்லடக்கம் செய்வதற்கு வரையும் அவர் அங்கே பின்தொடர்ந்து சென்றால் அவருக்கு 2 மழை அளவு நன்மை கிடைக்கிறது. அந்த 2 மழை அளவு என்று சொன்னோம் அல்லவா, அதிலே ஒரு மழையின் அளவு, இன்னும் சொல்ல போனால் சிறிய மழை என்று எடுத்துக்கொண்டால் உஹது மழை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய நன்மை இத்திபாஉல் ஜனாதா, ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வதால் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சிலர் போகிறார்கள், தொழுகையிலே கூட பங்கெடுக்காமல் இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் போவது என்ன தெரியுமா? அவர்கள் உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகத்தான். ஜனாதாவுக்கு கூட அவர் வரலங்க என்று பேசுவார்கள் என்பதால் தான் செல்கிறார்களே தவிர மார்க்கம் சொல்கிறது அதிலே அளப்பரிய நன்மை இருக்கிறது, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஆர்வத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்றால் நிறைய பேர்கள் இல்லை என்றே சொல்லலாம். காரணம், சில பேர் வருகிறார்கள், வந்தால் தொழுகையிலே பங்கெடுக்காமல் பள்ளிக்கு வெளியிலே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படியான இவர்கள் வந்து என்ன பலன் இருக்கிறது? இவருடைய நோக்கம் என்ன? ஏதோ பலன் கிடைக்கும், ஆனால் முழு அளவு பலன் கிடைக்குமா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே தொழுகையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஜனாதாவை சுமந்து செல்கின்ற போது எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் வாகனத்திலே செல்லாதீர்கள் என்றார்கள், நடந்து செல்லுங்கள். வாகனத்திலே செல்வது ஏன் செல்லக்கூடாது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தையும் கூறுகிறார்கள். நீங்கள் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்கின்ற போது மலக்குமார்களும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் நடந்து கொண்டிருக்க நீங்கள் வாகனத்திலே வருவதற்கு வெட்கப்படவில்லையா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நீங்கள் நடந்து வாருங்கள். இதுவெல்லாம் கிராமங்களுக்கு பொருந்தும், அல்லது கபூர்ஸ்தான் அருகிலே இருந்தால் அங்கேயும் பொருந்தும். ஆனா சென்னை சிட்டிக்கு இது பொருந்தாதுங்க. ஏன்னா குறிப்பிட்ட இடங்களில் தான் கபூர்ஸ்தான் இருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கிறது, பெரம்பூரில் இருக்கிறது, அயனாவரத்தில் இருக்கிறது, இப்படி சில இடங்களிலே இருக்கிறது. நாம் இருக்கிற தொழுகை நடந்த இடத்திலே இருந்து செல்கின்ற போது சிலர் நினைக்கலாம், நம்ம எப்படி நடந்து போறது, ஓட தொலைவுக்கு முடியாது, வாகனத்துல தானே போகணும். அப்படி வாகனத்தை கொண்டுனா போகலாம். ஏன் தெரியுமா? அந்த ஜனாதாவும் கூட வாகனத்தில் தான் போகிறது. வீட்டில இருந்து அந்த கபர்ஸ்தான் இருக்கிற பள்ளிவாசலுக்கோ, அது பள்ளியிலே தொழில் நடந்து கபர்ஸ்தானுக்கோ, அந்த ஜனாதாவையும் நாம் வண்டியில் தானே கொண்டு போகிறோம், வாகனத்தில் தானே. ஆகவே நாமும் வாகனத்தில் செல்லலாம். ஆனால் அருகிலே இருக்கின்ற போது நடந்துதான் செல்ல வேண்டும். அதுதான் அந்த ஜனாதாவுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை. அந்த ஜனாதாவோடு வருகின்ற மலக்குமார்களுக்கும் நாம் கொடுக்கிற மரியாதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல எப்படி செல்வது என்று சொல்லலாம். ஒரு சூழ்நிலை வந்து போச்சு, வாகனத்துல தான் போகணும் அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலே செல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ராகிபு ஹல்ஃபல் ஜனாஸா, ஒருவர் வாகனத்திலே போகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் ஜனாஸாவிற்கு பின்னால் தான் செல்ல வேண்டும். ஜனாஸா பின்னால வருது, ஒரு முன்னால வண்டியில போற அது கூடாது, பின்னால் தான் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் நடந்து செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஜனாஸாவுக்கு பின்னாலும் வரலாம், முன்னாலும் போகலாம்.
அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ சைட்லையும் கூட நீங்க வரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். நடந்து வந்தா எப்படி வேணாலும் நடந்துவாங்க, வாகனத்துல வந்தா ஜனாதாவுக்கு பின்னால வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போனார்கள்? நடந்துதான் போனாங்க. முன்னாலே போலாம் பின்னாலே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனாங்க? பின்னால போனாங்களா முன்னால போனாங்களா அப்படின்னு கேள்வி வருகிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய 3 பேருடைய வழக்கம் என்ன தெரியுமா? அந்த ஜனாசாவிற்கு முன்பாக தான் நடந்து செல்வார்கள், ஜனாசா பின்னால் வரும். அப்படி வழக்கம் இருக்கிறது. நாமும் அப்படி போகலாம், முன்னாலும் போகலாம் பின்னாலும் போகலாம். சரி, அதே போன்று ஒரு ஜனாசா வந்து கொண்டு இருக்கின்ற போது மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஜனாசாவை பார்த்தா நீங்க எழுந்து நில்லுங்க, அது ஒரு மரியாதை. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு எழுந்து நிற்பார்கள். அதுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னா ஒரு ஜனாசா போனுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துட்டாங்க. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், சென்றது ஒரு யஹூதியினுடைய ஜனாசா தானே, அதுக்கு நம்ம எழுந்து நிற்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தனை நாளும் இந்த உடல் இறைவனுடைய ஆத்மாவை தானே சுமந்து கொண்டிருந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹூதியா இருந்தானப்பா, அந்த உடல் அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது அல்லவா? ஆகவே நான் எழுந்து நின்றேன் என்றார்கள். அந்த உடலுக்கு உண்டான ஒரு மரியாதை. வேற ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மலக்குமார்களுக்காகவே மரியாதை. ஒரு ஜனாசா வருதுன்னு வச்சுக்கிறீங்க, சில சொல்லிட்டாங்கல்ல, ஜனாசா வரும்போது மலக்குமார்கள் வருவாங்க. அந்த மலக்குமார்கள் வருகிறார்களே, அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது. ஆக எழுந்து நிற்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு முறையாகும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்த பள்ளிவாசல் கொண்டு வந்துருவாங்க. இப்ப தொழுகை நடத்த வேண்டும், ஸலாத்துல் ஜனாஸா. ஜனாஸா தொழுகை என்று பெயர். தொழுகை என்றாலும் கூட தொழுகையில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்காது. காரணம், நம்மெல்லாம் தொழுகிறோம், அந்த தொழுகையில ருக்கு இருக்கிறது, சஜிதா இருக்கிறது, அத்தஹியாத் இருக்கிறது. ஆனா ஜனாஸா தொழுகை அதை நீங்க பார்க்க முடியாது. ருக்கு இல்ல, சஜிதா இல்ல, அத்தஹியாத்தும் இல்ல. ஆனாலும் ஸலாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்னா பேர் சொல்லி இருக்கிறாங்க, தொழுகை என்றுதான் பேர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கணும் போது வேறு நிபந்தனைகள் எல்லாம் வந்துவிடும். என்ன வேறு நிபந்தனை? சாதாரணமா தொழுவதாக இருந்தா ஒருவர் ஒது செஞ்சிருக்கணும், அதாவது சிறிய தொடக்கு பெரிய தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்கணும். இது தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க. அரபியில அல் ஹததுல் அஸ்கர் அல் ஹததுல் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு தொடக்கு பெரு தொடக்கு இரண்டிலிருந்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். சிறு தொடக்குன்னு எழுதிருக்கல, ஒது இல்லாம இருக்கிறோம், இது சிறு தொடக்கு. ஒது செஞ்சுட்டா சிறு தொடக்கு போயிடும், சிறு தொடக்கு சுத்தமாயிட்டோம். பெரு தொடக்குல என்ன தெரியுமா? குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிறது. ஜுனுபு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுனுபாலி அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. ஜனாபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிறாரு. இப்ப இவர் பெருந்தொடக்கிலே இருக்கிறார். இவர் குளித்து விட்டால் பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக விடுகிறார். சாதாரண தொழுகைக்கு இந்த 2 தொலைக்கிலிருந்து சுத்தமாக தானே இருக்கணும். அந்த மாதிரி ஜனாசா தொழுகை 2 சுத்தமா இருக்கணும். அடுத்து மற்ற தொழுகைகளுக்கு கிப்லாத்தை செய்யணும், முன்னோக்கி இருப்போம். அந்த மாதிரி தான் ஜனாசா தொழுகை. ஏன் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, கிப்லாத்தை செய்தா முன்னோக்கி தொழுவோம், வேறு திசை பண்ணா தொழுகை கூடாமல் போய்விடும். அதே போல நாம் சாதாரண தொழுவதாக இருந்தால் சத்துருல் அவுரத், அவுரத்தை மறைப்போம் அல்லவா? ஆண்களாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில உள்ள பகுதிகள் மறைத்தாக வேண்டும். பெண்களாக இருந்தால் அவுரத்தை என்பது முகம் 2 மணிக்கட்டுகள், 2ஐ தவிர மற்ற பகுதிகள் மறைத்திருக்க வேண்டும். இதுதான் அவுரத்துங்கிறது. இப்ப நம்ம ஜனாசா தொழுன்னு சொன்னா அந்த அவுரத்தையும் மறைத்திருக்க வேண்டும். இது மற்ற தொழுகைக்கு இருப்பது போன்றுதான் இது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். அடுத்து இந்த தொழுகையை எப்படி தொழுவது? நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே போனாலும் மற்றவங்க தொழுவாங்க, தக்பீர் சொல்லிடுறாங்க. அந்த தக்பீருக்கு பின்னால என்னென்ன ஓதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே நிக்கிறாங்க சில பேர். ஏங்க எங்களுக்கு தெரியலங்க. சரி, தெரியலன்னு நீங்க மூத்தா போறவன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? ஒரு மையத்துல தெரியல, அடுத்த மையத்துல தயாராக வேணாமா? இது ஒரு பெரிய விஷயமா? 1/2 மணி நேரம் ஒதுக்கினா போதும், என்னன்னு தெரிய போதும். இதுக்கு தெரிய வேண்டாம். சில பேர் சொல்ல பங்கெடுக்கிறாங்க, தக்பீர் மட்டும் சொல்லிடுறாங்க. அந்த தக்பீர் பின்னால என்ன ஓதனை தெரியாது. முதலாவது தக்பீர் பின்னால
ஓதுறது, பின்னாடி என்ன ஓதுறது தெரியாது. இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இப்ப 4 தக்பீர்கள் உள்ளதுதான். மற்ற தொழுகைகளை எத்தனை ரக்காத்துன்னு சொல்லுவோம். சுபஹ் 2 ரக்காத்து, லோஹர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3 ரக்காத்துமோ. ஜனாஸா தொழுகை ரக்காத் அல்ல, தக்பீர். 4 தக்பீர்கள் உள்ள தொழுகை தான் ஜனாஸா தொழுகை. இதுல ஃபர்ஸ்ட் நியத், எந்த வணக்கமாக இருந்தாலும் நியத் வேண்டும் நம்முடைய வணக்கத்துல. இன்னமல் அமாலு பின்னிய்யாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல கூட வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன் லஹுத்தீன் அல்லாஹ் சொன்னான். அவர் வணக்கம் செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஹ்லாஸாக தூய எண்ணத்தோடு. அந்த தூய எண்ணம் என்பதுதான் நியத். அதனால நியத்து கட்டா வந்தாங்க. எப்படி நியத்து வைக்கிறது? இந்த மையத்துக்கு துவா செய்வாங்க. இது ஆண் மையத்து பெண் மையத்து எல்லாம் அந்த இடத்துல சொல்லுவாங்க விளக்கம். என்ன மையத்து? ஆண் மையத்து அவ்வளவு ஒரு சத்தம் போடுவாரு, அது பெண் மையத்து அப்படி சத்தம் போடுவாரு. நம்ம தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த மையத்துல போதும். அது ஆண் மையத்தை எழுக்கும் பெண் மையத்தை எழுக்கும். இந்த மையத்துங்கிற சொல் ஆண்பாலையும் எழுக்கும் பெண்பாலையும் எழுக்கும். அதே இந்த மையத்துக்கு நம்ம சொன்னாலே போதுமானதுதான். ஒரு விளக்கத்துக்காகத்தான் ஆண் மையத்து பெண் மையத்து சொல்லப்படுகிறதே தவிர அது கட்டாயம் என்பது அல்ல அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியல, தொழுகை ஆரம்பிச்சிடும் என்னன்னு தெரியல, ஆண் மையத்தா பெண் மையத்து தெரியல, கவலைப்படாத. இந்த மையத்து அவ்வளவுதான், 2 பேருமே எடுக்கும். இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக என் மீது கடமையாக்கப்பட்ட பரதான 4 தக்பீர்களையும், நான் நகாத்தல்ல 4 தக்பீர்களையும் கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். இதுதான் நியத்து. நியத்து வச்சாச்சு. இப்ப 4 தக்பீர். முதலாவது பிறகு ஷாஃபி மذஹபாக இருந்தா அல்ஹம்து சூரா ஓதணும், ஹனஃபி மذஹபாக இருந்தா சனா ஓதணும், அவ்வளவுதான். அடுத்தடுத்து தக்பீர்கள்லாம் ஷாஃபி மذஹப் ஹனஃபி மذஹப் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க கேட்கலாம், இங்க மட்டும் எங்க ஷாஃபில அல்ஹம்து சூரா ஓதணுங்கிறாங்க, ஹனஃபி மذஹப்ல சனா ஓதணுங்கிறாங்க, ஏங்க? எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். மذஹப் என்றால் குர்ஆன் ஹதீஸோட விளக்கங்கள் தான். ஷாஃபி இமாம் சொன்ன விளக்கம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளோம். ஷாஃபி மذஹப் என்கிறோம். குர்ஆனையும் அதை விட்டு விட்டு ஷாஃபி இமாம் எடுத்துக்கொள்ளோம்னு அர்த்தம் இல்லை. அப்படிதான் சில பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க விளங்காதனால. ஹனஃபி மذஹப்னா என்ன? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொடுத்த விளக்கத்தின் பிரகாரம் நடக்கிறோம், அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு ஹனஃபி இமாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அல்ல. சில பேர் அப்படி வளர்ந்துறாங்க தவறாக. இப்ப பாருங்க, இது கூட ஒரே இமாம் தானே, ஒரே குர்ஆன் தானே, ஒரே ஹதீஸ் தானே, இது இப்படி எல்லாம் அந்த கூட சொல்வதற்கு கொஞ்சம் கூட தனிதான் போட்டு வச்சிருங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க மார்க்க ஒண்ணுதானே, குர்ஆன் ஒண்ணுதானே, ஹதீஸ் ஒண்ணுதானே, இறைவன் ஒருவன் தானே, எழுத்துவர் ஸல்லல்லாஹு ஒருவர் தானே, எங்க ஷாஃபி எங்க ஹனஃபி அப்பாவே இளைஞர்கள் ஏமாந்து போனாங்க. இன்னைக்கு அவங்க அப்படி சொல்லக்கூடிய நிலை என்ன? எல்லாம் ஒரே சென்டர் மதம் வேணான்னு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா இருக்காங்களா? இன்னைக்கு எத்தனை கூட்டமாகி போச்சு. ஆளுக்கு ஒரு சட்டம் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது வேணாம் போனீங்க. உங்களுடைய எல்லா இடமும் ஒரு குர்ஆன் தானே இருக்கிறது, உங்கள் எல்லோரிடமும் ஒரு புகாரி தானே இருக்கிறது. ஏன் இந்த ஜமாத்துக்கு இந்த சட்டம், அந்த ஜமாத்துக்கு சட்டம் ஏன் சொன்னீங்க? அப்ப அதனால இந்த கேள்வி கேட்கவே முடியாது. கேள்வி வந்தாக்கா அப்படியே நம்ம திருப்பி விட்டுருவோம். நீங்க இந்த ஜமாத்துக்கு சட்டம் அந்த மாதிரி சொல்லலாம், அப்படியே திருப்பி விட்டுருவோம்னு வச்சுக்கிறீங்க. அது ஒரு விஷயம். சரி, இருந்தாலும் கூட நம்ம பதில் சொல்லணும். இமாம்கள் ஒன்றை செய்ய சொன்னா குர்ஆன் ஹதீஸ் வழியில் தான் சட்டம் ஏற்றிருக்கிறார்கள் அப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும். முதலாவது ரக்காத்து பின்னால ஷாஃபி இமாம் சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் வருங்க. ஏன் தெரியுமா? ஜனாஸா தொழுகை என்பது ஒரு தொழுகை தான். தொழுகைக்கு ஃபாத்திஹா சூரா ஓதணும்னு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால இங்க நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓத வேண்டியதாங்கிறாங்க. ஹனஃபி இமாம் சொல்றாங்க ஜனாஸா தொழுகைங்கிறது மையத்துக்கு துஆ செய்வதற்காக அமைக்கப்பட்ட தொழுகை. நம்ம மற்ற தொழுகை மாதிரி கிடையாது. துஆ என்று வந்துட்டா எப்படி நடக்கணும் நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே. ஒரு சஹாபி தொழுகிறாங்க, தொழுகணும்னு யாரா எங்க அதேதா இதா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்குங்க. என்ன ரொம்ப அவசரம் புரியல, சொல்ல முடிச்சுட்டா அல்லாஹ்வை புகழணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் என் மேல இந்த ஸலவாத் சொல்லணும், அப்புறம் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, இந்த ஜனாஸா தொழுகை துஆ செய்வதற்காக அமைக்கப்பட்டது தானே. துஆவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இலக்கணம் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வை புகழணும், அப்புறம் ஸலவாத் ஓதணும், அப்புறம் துஆ செய்யணும்.
இரண்டு இமாம்களும் ஹதீஸை பின்னணி வைத்துதான் சட்டம் கேட்டு இருக்கிறார்கள். ஹதீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இல்ல நான் சொல்றேன் எழுதுங்க அப்படின்னாங்களா? கிடையாது. அதனால இமாம்கள் எல்லாம் சரியா ஆய்வு செய்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படி ஆய்வு செஞ்சு எடுக்க நமக்கு விளக்கம் தான் இருக்கிறதா, புரிதல் இருக்கிறதா, நேரம் இருக்கிறதா? எல்லாம் புரிதலா இருக்குது, தரங்களா இருக்குது, நேரம் இல்லைங்க. அதனால இமாம்கள் கொடுத்ததை 2 மாதம் வாங்கிட்டு அமல்படுத்திட்டு போக அல்ல தந்த கிஃப்ட் அது. அந்த இமாம்கள் இந்த காரியங்களை மட்டும் செய்யாத போயிருந்தால் இன்றைக்கு நமது நிலை என்னாகும்? ஆளுக்கான சட்டத்தை சொல்லி மார்க்கத்தை சின்ன பின்னமாக்கி இருப்பாங்க. எல்லாம் ஒரு கட்டுக்கோப்படையே இருக்குது இஸ்லாம். உலகம் தழுவிய அளவிற்கு அந்த இமாம்கள் செய்த தியாகம் தான். இப்ப புரியுதா? சரி, அதனால முதலாவது ரக்கத்துக்கு பின்னால ஷாஃபி மذஹப் அல்ஹம்து சூரா, ஹனஃபி மذஹப் ஸனா, இரண்டாவது பின்னால ஸலவாத், பிரச்சனை இல்லை. மூன்றாவது பின்னால துஆ, அந்த மையத்துக்காக ஷார்ட்டா சொல்றதா இருந்தா பெரிய துஆ ஹதீஸ்ல வருகிறது. அது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அப்படின்னு சொல்லி கொண்டா போதும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு சொல்லுங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அவ்வளவுதான். இதான் துஆ குறைஞ்சது. நாலாவது பின்னால இன்னொரு துஆ ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சவங்கதான் ரெண்டாவது சலாம் கொடுத்தனாலும் போதும். அல்லாஹும்ம லா தஹிம்னா அஜலஹு வலா தஃப்தில்னா பஅதஹு வஃபிர் லனா வலஹு, அது ஓதலாம். இல்லையா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், அதை ஓதலாம். இல்லங்க அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா, சலாம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சலாம்ல 2 சலாம் இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மற்ற தொழுகை மாதிரி தான் உலக பக்கம். ஆனா நீங்க ஹஜ்ஜுக்கு போனா அது உம்ராவுக்கு போனா மக்கா மதீனாவை பார்த்து இமாம் தொழுகை நடத்துவார். ஒவ்வொரு தொழுகைக்கும் பெரும்பாலும் ஜனாஸா வந்துடுறாங்க. அப்ப அதுல நம்ம பங்கெடுக்கிறோம். அப்படி பங்கெடுக்கும் போது இமாம் ஒரு சலாம் தான் சொல்லுவாரு. இல்ல ரெண்டாவது சொல்றது மொஹின் சாஹிப். ஏன்னா பின்னால ஒரு பின்னணி குரல் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு வந்து மொபைல்ல 2 பேரு அரபி மொழியில. இமாம் அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் அக்பர் நீண்டு சொல்லுவாரு. ஒரு பின்னால இமாம் ஷார்ட்டா சொல்லுவாரு அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து ஒரு தக்பீர் வரும். அது யாரும் மொஹின் சாஹிப் பின்னால சொல்றது. இந்த ஜனாஸா தொழுகையிலையும் இமாம் ஒரு சலாம் தான் தருவாரு. அடுத்த சலாம் வந்து மொஹின் சாஹிப் சொல்றதுதான். அப்ப நம்ம இங்கெல்லாம் 2 சலாம்ல சொல்றோம், அங்க ஒரு சலாம் தானே. அவங்க ஒரு சலாம் சொல்றாங்க. ஏன்னா அப்படியும் இருக்கிறது ஹதீஸ்ல. அதனால அஹமது இமாமும் அப்படி சொல்றாங்க. ஹம்பலி மதஹ்ல ஒரு சலாம் ஹதீஸ் இருக்கிறதுனால. ஆனா 2 சலாம் என்னமோ ஹதீஸ்ல இருக்கிறது. அதே ஷாஃபிமா ஹனஃபிமா எடுத்துக்கிட்டாங்க. அதனால நாம் இங்க எல்லாம் 2 சலாம்னு சொல்றோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க ஒரு தடவை. அப்ப நாமவே அஸ்ஸலாமு அலைக்கும் நாம எல்லா தடவை நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படி செய்யுங்க. அடுத்து பல ஜனாசாக்கள் வந்துட்டே வச்சுக்கிறோங்க. பல ஜனாசா இப்போ எப்படி வைக்கிறது? ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் ஒவ்வொரு தொழுகையா? தேவையில்லைங்க. 10 ஜனாசா இருக்கு, ஒரு தொழுகை போதும். அந்த ஒரு தொழுகை போதுங்க. ரைட்டு. எப்படி அடிக்க வைப்பது அந்த ஜனாசாவை? நேரா அப்படி வைக்கலாமா? அப்படி வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நேரா நீங்க எப்படி வாழ்க்கை சொல்ல, இங்க ஒரு ஜனாசா, இங்க ஒரு ஜனாசா, இங்க ஒரு ஜனாசானா இது ஒரு சப்பு மாதிரி வரும். இப்படி வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இமாம் ஏதாவது ஜனாசாவுதான் நிற்பாரு. அப்படின்னா ஒரு ஜனாசாவு தான் இருக்கும். அவருக்கு முன்னால ஒரு ஜனாசா தான் இருக்கும். மற்ற ஜனாசா அவருக்கு முன்னால வராத. ஒரு ஜனாசா அங்கே இருக்குது, இவருக்கு முன்னால இருக்கிற ஜனாசா ஓகே, மற்ற ஜனாசா அதனால அப்படி அழுக்கக்கூடாது. நிறைய ஜனாசாக்கள் வந்துட்டா 5 3 7 எத்தனை வந்தாலும் சரி இந்த வரிசையில் அடிக்கணும். கிப்லா திசையை முன்னோக்கிய வண்ணம் அடிக்க வைக்கணும். இமாம் இருக்கிறாங்க, ஒரு ஜனா வச்சாச்சா, அடுத்து இன்னொரு ஜனாசா இங்க வரும், அடுத்த ஜனாசா இங்க வரும். இமாமிலிருந்து கிப்லாவை முன்னோக்கி வரிசையாக வைக்க வேண்டும். இடது வலதாக வைக்கிறது அல்ல, இப்படிதான் வைக்கணும். அப்படி ஒவ்வொரு ஜனாசா வச்சா எல்லா ஜனாசாவும் இமாமுக்கு முன்னால இருக்குதுன்னு வந்து. சரி, இதுல ஆண் ஜனாசா பெண் ஜனாசா வந்துடும். அப்ப எப்படி செய்யறது? எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறதுன்னு சொன்னா ஆண் ஜனாசாவை தான் முன்னாடி வைக்கணும். என் இமாம் இருக்கிறார், அவருக்கு பக்கத்துல ஆண் ஜனாசா. ஜனாசாவெல்லாம் அந்த ஆண் ஜனாசா முடிஞ்சிருச்சு, அடுத்து பெண் ஜனாசா, அதுக்கு பிறகு பெண் ஜனாசா. ஏன்னா தொழுகையில இப்ப ஆண்கள் பெண்கள் தொழக்கூடிய சூழல் வந்து வச்சுக்கிறதுங்க ஜமாத்துல. இப்ப எப்படி என்ன சட்டம்? இமாம் எப்படின்னா ஆண்கள் இருப்பாங்க, அதுக்கு பிறகுதான் பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இமாமுக்கு பக்கத்துல
உள்ள ஜனாதா ஆணுடையதாகவும் அதற்கு பிறகு உள்ளது பெண்ணுடையதாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி செய்யணும். இமாம் நிற்கும் போது அவர் முன்னாடி ஜனாதா இருக்கும்ல, எங்க நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஆண் மையத்தா இருந்தா அந்த மையத்தினுடைய தலைப்பகுதி நெஞ்சு பகுதி அங்க நிற்கணும். பெண் மையத்தா இருந்தா அந்த மையத்தினுடைய மத்திய பகுதியில நிற்கணும். ஏன்னா அது செல்லலாக அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதனால ரெண்டு விதமாகவும் செய்திருக்கிறாங்க. ரெண்டு விதம், ஆண்களுக்கு அப்படியும் பெண்களுக்கு இப்படியும். ஒவ்வொருவருக்கும் ரெண்டு விதம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் மையத்தாலும் அப்படிதான் தலைப்பக்கமா தான் நின்றாங்க, செல்லலாம் சொன்னோம். பெண் மையத்தாலும்னா மத்திய பகுதியில் தான் நின்றாங்க. சரி, ஜனாதாரத்தை தொழுகிறோமே, ஆண்கள் தொழுகிறோம், பெண்கள் அவங்களுக்கு ஜனாதார தொழுவுண்டா? தொழுதால் கூடும், கடமை இல்லை. அது எப்படின்னாங்க, தொழுதால் கூடும் கட்டாமல் என்ன? அவங்க தொழுது அவங்க கடமை கிடையாது, ஆனா தொழுகிறாங்க. கூடுமா கூடாதா? கூடும், அவ்வளவுதான். ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம ஆண்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவர் முசாஃபிராக இருக்கிறார், பயணியாக இருக்கிறார், ஜும்மா தொழுகை அவருக்கு கடமையா? கடமை இல்லை. ஆனா போற ஊர்ல ஏதோ ஒரு பள்ளியாச கிடைச்சி ஜும்மா தொழுதாரு, கூடுமா? கூடும். ஜும்மா கடமை இல்லை, கூடும். சிறுவர்கள் வந்திருக்காங்க இந்த தொழிலுக்கெல்லாம், அவங்களுக்கு ஜும்மா கடமையா? ஆனா நிறைய சிறுவர்கள் வந்திருக்காங்க நம்ம பள்ளிவாசலுக்கு. ஜும்மா அவர்கள் கடமையா? இல்லை. பருவம் அடைந்தால்தான் கடமை. ஆனா இந்த சிறுவர்கள் தொழுதால் தொழுகையும் கூடும். அதுபோலதான் பெண்களுக்கு ஜனாதா தொழுகை கடமை இல்லை, ஆனா கூடும். ஆனா இன்னைக்கு ஒரு கொடூரம் என்னன்னு சொன்னா, அதிக பிரகாரம் நாங்க தான் நடக்கிறோம் என்று வாய்வடிக்க நித்தம் சத்தம் போட்டுட்டு அந்த பக்கா விசாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, அது சமீப காலமாக 80ல இருந்து ஆரம்பிச்சது இந்த கூட்டம், படித்தவர்கள் கூட்டம் 80ல இருந்து. ஆனா நான் சொல்றேன், இந்த விசாரத்தை சமீப ஆண்டுகளாக தான் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாலே தெரியல, 2000 முன்னாடி செஞ்ச மாதிரி தெரியல. அப்பதான் என்னது, ஒரு ஜனாதா இருந்தா வீட்டுல பெண்கள் எல்லாம் தொழுது விட்டு அப்புறம் ஜனாதா தூக்கிட்டு வந்து பள்ளியாசனை வச்சு அங்க ஒரு ஜனாதா தொழுகை நடத்திட்டு அழகா செய்யலாம். நம்பி வழியா நம்பி வழி என்று இளைஞர்களை ஏமாற்றுவழியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் நம்ம கேட்டோம், அப்படி சரணால் செஞ்சிருக்காங்க, ஏங்க இல்லாத விதத்தை சமூகத்துல நுழைக்கிறீங்க? எல்லா விதத்தையும் வழிகாடுன்னு நீங்க தான் சத்தமா போட்டீங்க, அதே விதத்தை செய்றீங்க. எல்லா வழிகளும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்றும் சத்தமா சொன்னீங்க, அதே காலத்துல நீங்க செய்றீங்க. உங்களை நம்பி இருக்கிற அப்பா இளைஞர்களும் செய்ய வைக்கிறீங்க. இப்ப நம்ம கேட்டோம், அப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சா? ஏன் நடந்தா நம்மளே செய்வோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 காலங்கள் மதீனா ஷரீஃப்ல இருந்தாங்கல்ல, எத்தனை ஜனாசாக்கள். எந்த ஜனாசாவது அந்த ஜனாதாவுக்கு வீட்டிலே பெண்கள் தொழுகை நடத்தினார்கள், அதற்கு பிறகு பள்ளிக்கு வந்தது, ஆண்கள் தொழுகை நடத்தினார்கள், பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு அதிக காமிக்க முடியுமா? ஏன் இல்லாம உண்டாக்கி வச்சிருக்க சமூகத்துல? பெண்கள் தொழலாமா? தொழலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், தொழுதால் கூடும். அதுக்கு அதிதிகள் இருக்குது. அந்த அதிதி வச்சு பெண்கள் தொழக்கூடாதா? பெண்கள் தொழுதல் இல்லையா? இப்படி இருக்கிற அதிது நம்மளும் ஒப்புக்கொண்ட அதிதி. அது வேறு விஷயம். நம்ம என்ன சொல்றோம், பெண்கள் தொழலாம் என்பது ஆதாரம். நாங்க கேட்டது என்ன, பெண்கள் தொழுதால் கூடுமா கூடாதான்னு கேட்டோமா? வீட்டுல ஜமாத்தை நடத்திவிட்டு பள்ளிக்கு பிறகு கொண்டு வரீங்களே, வீட்டுல பெண்கள் ஜமாத்தை நடத்தினாங்க, அதுக்கு ஆதாரத்தை தாங்கல்ல. பெண்கள் தொழவில்லையா? சொல்றாங்கன்னா ஆயிஷா சித்தியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் பிறகு சொன்னாங்க, அந்த மையத்தை பள்ளியாசலுக்குள்ள கொண்டு போங்கன்றாங்க. சாபாக்கள் அவங்களும் பேசிட்டாங்க, என்ன பள்ளியாசலுக்கு கொண்டு போக சொல்றாங்க? உம்முல் மூமின்களுடைய தாயார் ஆயிஷா சித்தியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹா, அது எப்படி கொண்டு போறது? சராசரம் காலத்து இப்படி இல்லையே அப்படின்னு அவங்களும் பேசுறாங்க. இது காதுல விழுகிறது, செய்தி வருது இவங்க காதுக்கு. சொன்னாங்க, அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க. ஏன் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் பிறகு அந்த மையத்தை பள்ளிக்குள்ள கொண்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க சொன்னாங்க. இப்படி சொன்னோம்னா மையத்து உள்ள வந்துருச்சு. யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா சித்தியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு சொன்னாங்க. ஏன் பள்ளியும் வீடும் ரெண்டு சேர்ந்தாப்புலதான் இருக்கும். மையத்து உள்ள இருக்க பெண்ணுக்குள்ள ஆயிஷா சித்தியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க. இது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஆதாரமா அவங்க கொண்டு வருவாங்க, நம்ம ஆதாரமா இருக்கலாம். ஏன்னா சஹாபிகளுடைய செயலெல்லாம் ஆதாரமாகாது, அது வகையான கேட்பாங்க சஹாபாக்கள். இதுக்கு ஆதாரம் கொண்டு வர்றது ஒரு சஹாபியத் பெண்களுடைய செயலை தான். பாத்தீங்களா, ஆயிஷா சித்தியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹா. இது எப்படி நீங்க ஆதாரம் கொண்டு வரீங்க? சஹாபிகளை தான் ஆதாரம் கொண்டு வர முடியல நீங்க. சரி,
அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் உமைர், அவன் பேரு, சின்ன பிள்ளை, சிறு வயசு பிள்ளை, வஃபாத் ஆயிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு அவளி தொழுகை நடத்தினாங்க. அவங்களுக்கு பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு நின்றாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய துணைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. வலம் யகுன் மஅஹும் கைருஹும், இவங்க அல்லாத வேற யாரும் அந்த தொழுகையில் இல்லை. தபரானியிலே ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி மூசா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, என்னமோ தொழு கூட அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா நீங்க செய்யற பின்னத்துக்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டா தொழுதாங்கன்னா தொழாங்கன்னா யாரும் இருக்கிறது. அதனால நாங்களும் சொல்றோம், பெண்கள் தொழுதா தொழு கூடும் சொல்ல காரணம் தானே. நம்ம சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளாக மதீனாவில் இருந்தார்கள். பெண் ஒரு மையத்தை இறந்து விட்டால் அந்த வீட்டிலேயே பெண்கள் எல்லாம் ஜமாத் தொழுது விட்டு பிறகு பள்ளிக்கு வந்து ஆண்கள் ஜமாத் தொழுறாங்க. அதுக்காக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா பெண்கள் தொழுதா கூடுங்கிறாங்க. கூடும் தான் அது செஞ்சவங்க. இப்போ கூட இங்க போறாங்கல்ல பெண்கள், அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அவங்க பள்ளிக்கு வர்றாங்க, ஜனாஸா வந்துருது, ஒவ்வொரு பக்கமும் பெரும்பாலும் வந்துடும். இப்போ பெண்கள் அதில் பங்கெடுக்கலாமா? பங்கெடுக்கலாம். ஏன் பெண்கள் தொழுதா கொடுங்க, கடமை தானே இல்லை, கடமை இல்லை, தொழுதா தொழுக பங்கெடுக்கலாம். அதே போல ஜும்மாவும் அப்படிதானே. சில பேர் பெண்கள் சட்டம் கேட்பாங்க, நாங்க ஜும்மா தொழுகிறோம், லோகரம் மறுபடியும் தொழுவோமான்னு சில பேர் கேட்பாங்க. தேவையில்லை. ஏன் அவங்க கேட்கலாம் தெரியுமா? பெண் ஜும்மால எங்களுக்கு கடமை இல்லையே, இப்ப ஜும்மா தான் சொல்லி எங்க கடமை இல்லாததுனால நாங்க தொழுதோம், அதனால லோகரம் மறுபடியும் தொழுவோமான்னு கேட்பாங்க. தேவையில்லை. நீங்க ஜும்மா தொழுதுட்டாலே போதும், ஒரு கடமை இல்லைன்னா தொழுதா தொழுகை கூடும். அப்போ ஜனாதா தொழுகையும் அப்படித்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மார்க்கம் என்ன சொல்லி தருகிறதோ அதன்படி நடக்க நம் வாக்கியத்தை எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா ஹபீப்